மனுஷங்க தானே, எங்களுக்கு நல்லா வாழணும்னு ஆசையா இருக்காதா? அப்படி என்னங்க கேட்டுட்டோம்? எங்களுக்கு சேர வேண்டியது தானே கேட்டோம். அதுக்காக இப்படி அசிங்கப்படுத்துவீங்களா? அதிகாரத்துல இருக்க திமிரு தானே, திமிரு. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க தப்பான நிர்வாகத்தால நல்லா படிச்சுட்டு இங்க வேலை கிடைக்காம ஏதோ ஒரு நாட்டுல அந்த உயரமான பில்டிங்லயும் அந்த பாலைவன வெயிலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே என் கோடான கோடி அண்ணன் தம்பிங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கோவம் இருக்கும். அதை யார்கிட்ட காட்டணும்னே தெரியாது. அதே மாதிரிதான் இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவம் இருக்கு. ஒரு நாள் அந்த கோவம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேராயுதமா மாறி ஒரு சுழலா உங்களை தாக்கும். அதுல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. நீங்க எல்லாம் கருகிடுவீங்க, கருகிடுவீங்க. ஓகேவா சார்? நல்லா பண்ணனா? நல்லா பண்ணீங்க. உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கோஆர்டினேட்டர் கொடுத்துருப்போங்க, அவர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவார். நான் செலக்ட் ஆயிடுவேனா சார்? சொல்லிட்டலாமா? கிளம்புங்க, கூப்பிடுவாங்க. அடுத்து யாருப்பா வர சொல்லு. வரேன் சார். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் இன்னும். டயலாக்லாம் கேட்டல, கிளியர் தானே? போ கொஷல் நில்லு. நான் ஆக்ஷன் சொன்ன உடனே பெர்ஃபார்ம் பண்ணு. சார் என்னப்பா டயலாக் மறந்துட்டியா? சார் அது இல்லை சார், நடிக்க வரல சார். அப்புறம் சார் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கேட்டு வந்தேன் சார். நல்லா வாயில வந்துற போகுது. டேய் செந்தில் சார், வராங்க. வரேன் சார். யாரு வராங்க போறாங்கன்னு பார்க்க மாட்டியா? நான் மயில பிடிக்கிட்டு இருக்கியா? ஸ்டூபிட். யோ என்ன பண்ண? வாயா. யோ சொல்றத கேளியா, எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறிய. அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைலாம் ஈஸின்னு நினைச்சியா? போயா போ போ, உள்ள உனக்கே வேலை இல்லை. கிளம்பி சொல்றத கேளியா, எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறிய. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கிளம்பு கிளம்பு. வெல்கம் பிரதர். I am making. அப்புறம் இன்னைக்கு என்ன ரிசல்ட்? அடுத்த படத்தில் வாய்ப்பு தருகிறேன். வாவ், என்ன ஒரு அழகான பதில். அது எப்படி ப்ரோ, ஒரே பதில டெய்லி திரும்ப திரும்ப கேட்கும்போது ஒரு மாதிரி போர் அடிக்கல உனக்கு? அதுவும் 3 வருஷமா யூஸ்லெஸ். Do you want thing? நீ என்ன மாதிரி இருக்க வேண்டியவன், பட் யுவர் பேட் டைம். சினிமான்னு அலைஞ்சு ஒரு ஆரோக்கியமான வயசையும் அழகான வாழ்க்கையும் இழந்துக்கிட்டே இருக்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிற மனநிலையில நீ இல்லை. ஓகே, யூ நோ winners don't do different thing, so just change your view. Many great and beautiful opportunities are waiting for you. What you say? ஆஹா, எவ்வளவு அழகா சொன்னீங்க. வாஸ்தவமான பேச்சு. ஆனா நீ என்ன வேணான்னு சொல்லுங்க, உங்க மாதிரி வாழலாம் வாய்ப்பே இல்லை. என்ன ஒன்று, இவங்க இப்படியே போயிருந்தாங்கன்னா என்ன மாதிரி கூட ஆக முடியாது. அதான் வருத்தமாக இருக்கு. எப்பா சட்டு புட்டுன்னு ஒரு முடிவை பண்ணு, புரிஞ்சுதா? அவ்வளோதான் சொல்ல முடியும். குழம்பிட்டா 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 குழம்பிட்டா.
குழம்பிட்டான் 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 குழப்பிட்டாங்க குழம்பிட்டான். யோசிக்கிறான் யோசிக்கிறான். மனசு மாறிட்டா அப்ப நம்ம மாறிடுவானோ? யோசிக்கிறானே. மாறக்கூடாது, நீ மாறக்கூடாது, நீ மாறக்கூடாது, நீ மாறக்கூடாது, மாறவே கூடாது. நண்பா நல்லா பாரு, என்ன தெரியுதா? தெரியல? நீதான் நான். நானா யாரு? சினிமா சினிமா சினிமா. என் மேல எவ்வளவு ஆசை உனக்கு. அப்படியே சுத்தி சுத்தி வருவீங்க. இப்ப என்ன கற்பனையில் கோட்டை கட்டி கவித்துளையில் வர்ணம் பூசி மெய்யுலகம் வியந்து பார்க்க பொய்யுலகம் ஒன்று அமைத்து உயிர் கொடுத்து உருவெடுத்து திரைமொழியாய் விழித்திரையில் வர்ண ஜாலமிட கை கூடி வரும் நேரம் எங்கொருவன் அங்கொருவன் உன்னால் முடியாதென்பான், ஒருபோதும் விடியாதென்பான். உடனே விட்டு விலகிவிட நீ என்ன மேக கூட்டமா? சுயம் சுயம் அவர்களை பார்த்து சொல். என்ன 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 சொல்வ? என்ன சொல்வ? சொல். என்ன சொல்வ? உன்னால உன்னால சொல். என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும், முடியும், என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும். லூசு. என்னால முடியும். டேய் டேய், எனக்கு அப்பவே தெரியும் நீ இப்படிதான் அவன். இவனுக்கு ஏத்துறேன்னு தெரியலடா. ஏர்வாடியா இல்ல கீழ்பாக்குமா? அடாடா, இவன் லோலாய் தாங்கலடா. டே என்னடா பண்றது இவன் கூட? இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? டெய்லி இதே வேலையை போச்சு. டேய் டைம் சீக்கிரம் வா. தோ 1 மினிட் வந்துட்டேன். டேய் ஜீவா ஜீவா, டேய் ஏழுடா. என்னடா கொடுத்து வச்சவன்டா நீ. வாடகை பற்றியும் கவலை இல்லை, வயிற்ற பற்றியும் கவலை இல்லை. சரி சரி, எனக்கு ஒரு கொரியர் வரும், வாங்கி வை. பார்க்கலாம் பார்க்கலாம் போடா. எது பார்க்கலாமா? சும்மா தானே இருக்க நீ. எப்பா புண்ணியவானே, முக்கியமான கொரியர்ரா, வாங்கி வை. சரிடா. இவனேடா. என்ன கேளு, அவனை விட்டு. பொண்ணை கூட ஈஸியாக கடத்திடலாம்டா. ஆனால் உன்னை கிளப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதுடா. பொண்ணை கடத்த துப்பு இல்லாமல் தானே என்ன கடத்திட்டு இருக்க? ஹலோ. எஸ் எஸ் மேம். ஓ ஓகே மேம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. கால் பண்ணியிருந்தாங்க. நீங்க? ஜீவா. ஓ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. மேடம் உள்ள வர சொன்னாங்க. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கம் இன். உங்க ரெஸ்யூமை பார்த்தேன். ஓகே மேம். தமிழ் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ப்ராப்பரா தெரியும். ஐ அம் ரைட்? எஸ் மேடம். கவி. எஸ் மேம். ஹேஸ் ஜீவா. பாய். நம்ம டிடிபி பண்றதுக்கு ஆள் தேவன் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சோ சீன் பேப்பரை கொடுத்து டைப் பண்ண சொல்லி சரியா இருக்கான்னு பாத்துரு. ஓகே மேடம். தட்ஸ் குட். வாங்க. தேங்க்ஸ் மேடம். வெல்கம்.
யார் அது? இவர் பேரு ஜீவா. நம்ம கூட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்காரு. ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்போ இவர் எதுக்கு? உங்க யாருக்காவது டிடிபி தெரியுமா? உங்க யாருக்கும் தெரியாதுல்ல? அதுல இவரு எக்ஸ்பர்ட். அதுவும் இல்லாம சின்ன சின்ன வேலை எல்லாம் இருக்குல்ல. ஓ அப்படியா? அவனை போய் டீ வாங்கிட்டு வர சொல்லு. ரொம்ப கலாய்க்காதீங்கடி. ஜீவா, நீங்க என்ன பண்றீங்கன்னா டீ வாங்கிட்டு வரணுங்களா? எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க. கலை, அந்த சீன் பேப்பர் எடுக்கல. ஓகே இந்தாங்க. தீபா, நீ அந்த லேப்டாப் மட்டும் கொஞ்சம் எடு. ஜீவா, நீங்க டிடிபி எடுக்க இந்த லேப்டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்க உட்காந்துக்கோங்க. ஓகே ஓகே. கொரியர் வாங்கிக்க சொன்னான். எங்கே போனான்னே தெரில. இந்த புறம்போக்கு வரட்டும். டேய், அவனே ஒரு பைத்தியம். அவங்ககிட்ட சொன்ன பாரு, உன்னை சொல்லணும். சொன்னதை கூட செய்யாம எப்படி சுத்திட்டு வருது பாரு. என்னடா இது? திமிரு முத்துச்சு போல. இன்னும் நம்மளை பார்க்கறான். மச்சி கொஞ்சம் லெஃப்ட்ல பாரு. இங்க பாரு. ரைட்ல பாரு. மேல. இந்த கொசு தலை தாங்கலையடா. வாவ் மச்சான், சூப்பர். ஓ ராமா, உனக்கு செம்ம கேரட் இருக்குது. அதுக்கு என்ன பண்றேன்னா, டெய்லி கேரட் ஜூஸா சாப்பிடுற. அப்படியே கண்ணம்லாம் பல பல பலன்னு ஆப்பிள் மாதிரி வரணும். அது எப்படி மச்சான் கேரட் சாப்பிட்டா ஆப்பிள் வரும்? வரும் மச்சான். டைரக்டர் சொன்னா வரும். எது இது டைரக்டா? எஸ் மச்சான், ஐட்டம்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஐட்டம்ல. வாய்ப்பு இல்லையே. இன்னும் 2 வருஷத்துல தலைய வச்சு ஒரு படம், அப்படியே தளபதியை வச்சு ஒரு படம், அப்படியே ஆண்டவரை வச்சு. நோ 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 நோ. என்னடா உருட்டா உருட்டிட்டு இருக்கா? தலைவர் ஆண்டவர் தளபதி 4 பேரை வச்சு ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்? பண்ணிடுவேன். முத்திருச்சு. பண்றோம். சும்மா வேர்ல்டு வைடா கிட் பண்றோம். ஓகே. யார் டஸ்ட்ல ஜாம் இருக்க? ஸ்ரீமதி. ஸ்ரீமதியா? தங்கச்சி மேல உசிரியே வச்சிருக்க அண்ணன். அவன் தான் நம்ம ஹீரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தங்கச்சி பார்க்க ஊருக்கு வரான். பஸ் ஸ்டாண்ட்ல அவன் தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பஸ் வந்து நிக்குது. பஸ்ஸையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இறங்கி வரான். அவன் தங்கச்ச பாக்குறான். அவளும் தான் அண்ணனை பாக்குறா. 2 பேரும் அப்படியே சந்தோஷத்துல சிரிச்சுக்கிறாங்க. ஹீரோ கிட்ட வந்து நிக்கிறான். உடனே அவ ஹேண்ட்பேக் உள்ள கைய விட்டு ஒரு பாட்டில எடுக்கிறா. அத அண்ணன் ஆர்வமா பாத்துட்டு இருக்கான். அவ பாட்டில எடுத்து ஓபன் பண்ணி அப்படியே மூஞ்சில ஊத்துறா. அவன் துடிச்சு கீழே விழறான். அப்பதான் தெரியுது அவ வச்சிருந்தது ஆசிட்னு. அவன் துடிக்கிறான். அவ கோவமா பாத்துட்டு இருக்கா. இதுதான் இன்டர்வெல். ஹாய் கைஸ், எப்படி இருக்கு இன்டர்வெல்? சூப்பரா இருக்கு மேம். சூப்பர் மேடம். இந்த சீனை டெவலப் பண்ணி ஜீவா கிட்ட கொடுத்துடு. ஜீவா, இத டிடிபி பண்ணிடு. ஓகே மேடம். கவி, அந்த 19, 20வது சீன் இருக்குல்ல, அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. நீங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி கொஞ்சம் டெப்த் கொடுங்க. நான் வந்து அத ஃபைனல் பண்ணிக்கிறேன். ஓகே மேம். ஓகே, எனக்கு ப்ரொடியூசரோட மீட்டிங் இருக்கு. உங்களை அப்புறம் பார்க்கறேன். சரிங்க மேடம். பாய். டேய் தம்பி, ஹலோ. என்ன அங்க பேன பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஓ, போய் வேலையை பாரு. சரி 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 சரி. என்ன மாப்பிள்ள ஆள் ஒரு மார்க்கமா இருக்கான்.
டேய் இருக்கிற இடம் அப்படி மாறித்தான் ஆகணும். என்னடா சொல்ற? பின்ன லேடி டைரக்டரு, லேடி அசிஸ்டன்ட் டைரக்டரு, கொஞ்சம் ஸ்டைலாக போனால் தானே இதான் நடக்கும். டேய் தப்பா பேசாத. டேய் சும்மா கலாய்க்கிறான்டா, இதுக்கேண்டா டென்ஷன் ஆகுற? ஏய் உண்மைதான் சொல்கிறேன். சினிமானா என்னன்னு தெரியுமா உனக்கு? கில்மா அதிகமாக இருக்கிறதுனால தான் பேரே சினிமா. என்ன கரெக்டு மச்சி. டேய் எதிரா கரெக்டு, சும்மா தேவையெல்லாம் பேசாத. ஏய் என்ன சும்மா கோவப்படுற? நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு தானே சான்ஸே கொடுக்குறீங்க. எவ்வளோ நியூஸ் வருது பார்க்குறல்ல? ஏய் இதுக்கு மேலே பேசுறேன்னு வைவேன், அப்புறம் மரியாதை இருக்காதுடா. ஏய் என்ன மயிர் இருக்காதுடா. சினிமானாவே மேட்ரு தான். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு சினிமாக்காரனா என்ன அர்த்தம்? போய் 4-5 மாதம் ஆச்சு, ஒருத்தி கூட கட் பண்ண வக்கல்ல பேசாம பெருசாக பேர் மயிர் மாதிரி. இதே இடத்துல நான் இருந்துன்னு வச்சுக்கேன், ஒருத்தி விட்டு வச்சிருக்க மாட்டேன். மச்சான் பொண்ணுங்கனாவே போதடா, அதுவும் சினிமா பொண்ணுங்கன்னா அது வேறடா. ஜீவா இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறீங்களா? ஓகே. சினிமானாவே மேட்ரு தான். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு சினிமாக்காரனா என்ன அர்த்தம்? போய் 4-5 மாதம் ஆச்சு, ஒருத்தி கூட கட் பண்ண வக்கல்ல பேசாம பெருசாக பேர் மயிர் மாதிரி. இல்லை 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 இல்லை, இதே இடத்துல நான் இருந்துன்னு வச்சுக்கேன், ஒருத்தி விட்டு வச்சிருக்க மாட்டேன். என்ன ஜீவா டைப் பண்ணலையா? இல்லை இல்லை பண்ணி தான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லை இல்லை பண்ணி தான் இருக்கேன். இப்படி இருக்கா? என்ன பண்ணா இவன் மேட்ரை கட் பண்ண முடியும்? டேய் டேய் என்னடா எவ்வளோ நேரம் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுற? ஷூட்டிங் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிரு மச்சி. டேய் அது எனக்கு தெரியாதா? டேய் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிலடா, அதான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லைடா. யாரையா லவ் பண்ணுற? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் என் ரூட்டுக்கு வந்திருக்கு மச்சி. கீப் இட் அப். இனிமே நான் சொல்கிற மாதிரி செய் மச்சி. இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் எல்லாத்தையும் தயாராக இருப்பாளுங்க. ஆனால் என்ன, நீ மூஞ்சியை மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்க, உன்னை வேஸ்ட் நினச்சிட்டு போயிடுவாளுங்க. ஆனால் ஒன்று மச்சி, இப்போ இருக்கிற பொண்ணுங்க கூட்டமாக இருக்கும்போது கூச்சப்படுவாளுங்க, தனியாக இருக்கும்போது சும்மா தாராளமாக இருப்பாளுங்க மச்சி. அந்த நேரம் பார்த்து நீ கூச்சப்படுறாதுடா. மூச்சை போடு, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். என்ன புரியல? இதுக்கு மேலே பச்சை சொல்ல முடியாதுடா. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பொண்ணுங்களை சும்மா தொட்டு அப்படியே உரசி கை போட்டு சும்மா சுடுத்திட்டே இருக்கணும் மச்சான். அப்புறம் என்ன, ஃபினிஷிங் தான். டவுட்னா என்னை கனெக்ட் பண்ண மச்சி. ஐடியாவோட ஐ அம் வெயிட்டிங். ஏய் ஜீவா வா வா. எங்க யாரையும் காணோம்? மேடம் லொகேஷன் பார்க்க வெளியில போயிருக்காங்க. கவி பர்சனல் விஷயமா வெளியில போயிருக்கா. ஓகே. இந்த 2 வானரமும் வருமா இல்லையானே தெரியல. ஸோ நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம்ல? ஆமா ஆமா. ஏய் அங்க என்ன பண்ற? பென் பென் பென். சரி வா, சும்மா அங்க இங்க தெரிஞ்சிட்டு இருக்காம இங்க வந்து உட்காரு. பாரு.
ஒருத்தவ என்னத்த 2 பேரும் போன்ல பாத்துட்டு இருக்கீங்க? இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கோம். என்ன இப்ப? ஹலோ ஹலோ ஜீவா, ஆபீஸ்லயா இருக்க? ஆமா. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்க. நானும் என் ஃப்ரெண்டும் இங்க ஒரு இடத்துக்கு வந்தோம். சரி. அவ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு தனியா என்னை விட்டுட்டு போயிட்டா. எனக்கு இங்க என்ன பண்றதுன்னே தெரியல. நீ கொஞ்சம் இங்க வரியா? எங்க வரணும்? லொகேஷன் ஷேர் பண்றேன், கொஞ்சம் வந்துடுறியா? ஓகே. ஏய் ஒரு நிமிஷம் வச்சிராத. சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம ஆஃபீஸ் டிஸ்கஷன் ரூம்ல ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும். அதுல நிறைய காண்டம் பேக்கெட் இருக்கும். அதுல ஒரு 2 எடுத்துட்டு வந்துடு. எதுக்கும் என்னோட சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறியா? ஓகே ஓகே. என் வண்டி ஆஃபீஸ்ல தான் இருக்கு, அதை எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறியா ஜீவா? வந்துடுறேன். ஓகே பாய். மச்சான் சொல்லு மச்சி. மச்சான் நீ சொன்னது உண்மைதான்டா. என்னடா ரொம்ப குஷியா பேசுற? டேய் இந்த கவி இருக்கான்ல, தனியா ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காடா. அப்புறம் அது மட்டும் இல்ல மச்சான், அவ ஹேண்ட் பேக்ல காண்ட பாயிண்ட் வச்சுட்டு சுத்துறாடா. டேய் அதான்டா சினிமா பொண்ணுங்க. ஆமா மச்சான். செம்ம சான்ஸ் மச்சி. நேரா போற, சம்பவத்தை சும்மா சிறப்பா தரமா பண்ற, சரியா? நீ பண்ற பர்ஃபார்மன்ஸ் மக்காளி உன்னை மறக்கவே கூடாது மச்சான். ஆல் தி பெஸ்ட் மச்சி. ஓகே மச்சான். இவன் எப்போ முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறது? அது வர பொறுக்க முடியுமான்னு தெரியலையே. பயங்கரமான ஆளா இருப்பா போலயே. வர சொன்னா? ஏய் ஜீவா, இங்க பாரு, மேல பாரு. ஏய் ஜீவா, இங்கதான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே. மேல வா. அந்த வர. ஏய் ஜீவா, எதுக்கு வெளியவே நின்னுட்ட? உள்ள வா ஜீவா. வரேன் இரு. என்ன எடுத்துட்டு வந்தியா? எங்க? இங்க வச்சிருக்கியா? தேங்க்ஸ் ஜீவா. ஓகே. அண்ணா எடுத்துட்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. எங்களதான் வாழ வைக்கும் தங்க சினிமா, மக்களுக்கு இது போல தோழன் வருமா? அட கெட்ட எண்ணம் உள்ள வந்தான், கிட்ட வந்தாலே
அழகுப்ப போல ஓரந்தள்ளும் வெள்ளித்திரையே எங்களுக்குள் இங்கே ஜாதி கிடையாது வெள்ளித்திரை மீது அந்த கரையேது இது போல தொழிலேதுடா நல்ல கலக்கிங்க ஈடேதுடா தெய்வங்கள் நடமாடுண்டா கோயில் நமக்குங்கே திரைதானடா உனக்குள்ளேதான் திறம் இருந்தால் ஒரு திருடாது வெளிவருண்டா எங்களதான் வாழ வைக்கும் தங்க சினிமா மக்களுக்கு இது போல தோழன் வருமா அதிகமாக இருக்கிறதான் பேரே சினிமா. சினிமானாவே மேட்ரு தான். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பொண்ணு சினிமா வரணும்னா என்ன அர்த்தம்? இதே ஒரு இடத்துல நான் இருந்துன்னு வச்சுக்கேன் ஒருத்தி விட்டு வச்சிருக்க மாட்டேன். அண்ணா சொல்லுமா. இந்த சைஸ் போதுமா அண்ணா? போதுமா. அண்ணா என்ன போற போக்குலதான் வெள்ளித்திர மேலதான் சேத்த வீசுனாலும் சந்தனமா மாறுண்டா நாடாள வந்தவங்க இங்க சில பேருடா சினிமாதான் அவங்களுக்கு அசிவரமாகுண்டா சினிமாவும் சாமி போலதான் நீ வேண்டிக்கிட்டா பேரு வருண்டா உண்மையாக நீயும் இருந்தா உன்னை ராஜாவாக மாத்தி விடுண்டா எங்களதான் வாழ வைக்கும் தங்க சினிமா மக்களுக்கு சந்தோஷம்தான் தந்த சினிமா துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் சினிமா அட ஏழை மக்கள் போட்டு சூப்பர் ஜீவா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அப்படியே ஒரிஜினலா இருக்குல்ல மேக்கப் பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல அண்ணா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு டைரக்டர் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க நீங்க கொஞ்சம் குயிக்கா போயிடுறீங்களா ஓகேம்மா அண்ணா நீங்களும் கூட போயிடுங்க சரிங்கம்மா. ஏய் என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. ம். ஓ புரியுது. காண்டம் பாக்கெட் எடுத்துட்டு வர சொன்னதும் நீ வேற பிளானோட வந்திருப்ப அதானே? இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எவ்ரிடே சேஞ்ச் யுவர் ஃபேஸ் ஜீவா. ஐ நோ. பொண்ணுங்கனாலே செக்ஸ் அப்படிதானே? அது ஒரு கற்புள்ள சினிமாக்காரனா மாற முயற்சி பண்ண. ஏன்னா இங்க நிறைய பைத்தியங்கள் இருக்கு. தப்புதான். சாரி கவி. இட்ஸ் ஓகே ஜீவா. நீயும் பெரிய டைரக்டர் ஆகணுங்கிற கனவோட தானே வந்த. அப்படி ஆகணும்னா உனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் முழுமையா பயன்படுத்திக்கோ. சினிமாங்கிறது ஒரு புனிதமான ஆர்ட். அங்க ஷூட்டிங் நடக்குது, போய் பாரு, உனக்கே புரியும். தேங்க்ஸ் கவி, யூ ஆர் கிரேட். சொல்லு மச்சி. என்ன மச்சான் முஸ்டியா? இல்லை மச்சான், இனிமே தான் ஆரம்பிக்க போறேன். எங்களதான் வாழ வைக்கும் தங்க சினிமா மக்களுக்கு இது போல தோழன் வருமா அட கெட்ட எண்ணம் உள்ள வந்தான் கிட்ட வந்தாலே அழகுப்ப போல ஓரந்தள்ளும் வெள்ளித்திரையே எங்களுக்குள் இங்கே ஜாதி கிடையாது வெள்ளித்திரை மீது அந்த கரையேது இது போல தொழிலேதுடா நல்ல கலக்கிங்க ஈடேதுடா தெய்வங்கள் நடமாடுண்டா கோயில் நமக்குங்கே திரைதானடா உனக்குள்ளேதான் திறம் இருந்தால் ஒரு திருடாது வெளிவருண்டா எங்களதான் வாழ வைக்கும் தங்க சினிமா மக்களுக்கு இது போல தோழன் வருமா போற
ஏத்த வீசுனாலும் சந்தனமா மாறுண்டா. நாடாள வந்தவங்க இங்க சில பேருடா. சினிமாதான் அவங்களுக்கு அசிவரமாகுண்டா. சினிமாவும் சாமி போலதான், நீ வேண்டிக்கிட்டா பேரு வருண்டா. உண்மையாக நீயும் இருந்தா உன்னை ராஜாவாக மாத்தி விடுண்டா. எங்களதான் வாழ வைக்கும் தங்க சினிமா, மக்களுக்கு சந்தோஷம்தான் தந்த சினிமா. துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் சினிமா, அட ஏழை மக்கள் போற்றுகின்ற நம்ம சினிமா. எங்களுக்குள் இங்க ஜாதி கிடையாது, வெள்ளித்திரை மீது அந்த கரையது. இது போல தொழிலேதுடா, நம்ம கழைக்கிங்க ஈடேதுடா. தெய்வங்கள் நடமாடுண்டா, கோயில் நமக்கிங்கே திரைதானடா. உனக்குள்ளேதான் திறம் இருந்தா ஒரு திருடாது வெளிவருண்டா. எங்களதான் வாழ வைக்கும் தங்க சினிமா, மக்களுக்கு இது